இல்லை அந்த விஷயத்தில் இங்கே பாருங்க, அதில் நிறைய அழுத்தங்கள் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. அவர்களுக்குள்ளே ஏன்னா டிடி அவர்கள் சொன்னதை அவர்கள் எம்எல்ஏவே அடுத்த நாளே மறுத்தாரா இல்லையா? அவர்கள் எம்எல்ஏ வந்து எழுதி கொடுத்த ஆதாரத்தோடு வெளியிடப்பட்டுச்சா இல்லையா? அவர் எழுதி கொடுத்தது. ஸோ அங்கேயே வந்து ஒரு இடத்துல வெளியிடப்பட்டுச்சா இல்லையா? அவர்களுக்குள்ளேயே மாற்றி இருந்த பேரமும் இருந்த அழுத்தமும் காரணமாக தான் அன்றைக்கி பேச்சுக்கள் மாறிச்சு. எங்களுக்கு நாங்கள் யாரிடமும் பேரம் பேசவில்லை, அது பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அப்படி அவசரப்பட்டிருந்தால் அதிமுகவோடு நாங்கள் அதான் அன்றைக்கி சொன்னாங்களே, எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் அண்ணன் வைகோ உட்பட எல்லாரும் என்ன சொன்னாங்க, நாங்கள் அவ்வளோ அவசரமாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிருந்தா, எங்களோட தலைவர் ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிருந்தா அதிமுக தான் தயாராக இருந்துச்சு, அவர்களோட சேர்ந்து உடனே ஃபார்ம் பண்ணிக்கலாமே. அந்த தவறு அந்த காம்ப்ரமைஸை என்றைக்கும் எங்கள் தலைவர் செய்ய மாட்டாங்க. அதில் எந்த விஷயமான எந்த தேவையும் இல்லை. நாங்கள் என்றைக்கும் அன்றைக்கே எங்களுடைய தலைவர், நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், அன்றைக்கே எங்களுடைய தலைவர் மீண்டும் தேர்தலை சந்திக்க தயாராக இருந்தார். அன்று இன்னும் 1 மணி நேரம் தள்ளி போயிருந்தால் தேர்தலை சந்திக்க அன்னைக்கு போய் அன்னைக்கு கூட்டணி கட்சியின் அனைவரும், அது எல்லா கூட்டணி எங்களுடன் இப்போ பயணிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அண்ணன் திருமா உட்பட, இன்னைக்கு ஐயுஎம்எல் தலைவர் உட்பட அனைவருக்கும் தெரியும், அன்னைக்கு மட்டும் 1 மணி நேரம் தள்ளி போயிருந்தால் எங்களுடைய தலைவர் அன்றே தேர்தலை சந்திக்க 100% தயாராக இருந்தார். அதற்கான இதையும் எங்களிடம் வெளிப்படுத்தி விட்டார். அன்னைக்கு உடனே எல்லாரும் அந்த கூட்டணி கட்சியினர் அனைவரும் அதற்கு ஆதரவு தெரிவித்து உடனே அனைத்தும் முடிஞ்ச பிறகுதான் சரின்னு நாங்கள் போய் கவர்னர் மாளிகையில் போய் அதுக்கான அனைத்தையும் எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதத்தை கொடுத்தோம். அன்னைக்கு அது மட்டும் இல்லை என்றால் எங்களோட தலைவர் தெளிவாக முடிவெடுத்து தேர்தலை சந்திக்க 100% தயாராக இருந்தால் அதில் எந்த இதுவும் இல்லை. அது எங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் நன்றாக தெரியும். அதை சொல்லிட்டு இல்லை அதை சொல்லிட்டு தானே அன்னைக்கு ஐஎம்எல்லுடைய தலைவர் ஐயா என்ன சொன்னார், அதாவது இவரை சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து நம்ம வந்து முதல் நாள் வந்து ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இவர் வந்து எடப்பாடி முதல்வராகணும்னு கூப்பிட்டு பேசினாருங்களே. அப்படிப்பட்ட ஸ்டாலின்ட்ட நீங்கள் எதை நம்புவீங்க? அவர் பேசுவது ஒன்று செய்வது ஒன்று தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது முதல் நாள் வந்து ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க கூறணும்னு போட்டுட்டு அடுத்த நாளே கூப்பிட்டு திரு எடப்பாடியை நம்ம முதல்வராக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறான்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் எப்படி நீங்கள் அவர் சொல்கிறதா நீங்கள் நம்புவீங்க? அவர் செய்கிறது வெளியில் ஒன்று, ஆனால் உள்ள இப்போவும் நாங்கள் சொல்கிறோமே, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், ஆதாரங்கள் கிடைக்கட்டும் என்று காத்திருந்தோம். நான் ஒவ்வொரு பேட்டியிலும் சொன்னோம், ஒவ்வொரு நாளும் இன்று வரை அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்காங்கன்னு எதை வச்சு சொன்னோம்? ஏன்னா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு இருக்கும், ஆதாரம் கிடைக்கட்டும்னு காத்துட்டு இருந்தோம். ஆதாரத்தோடு எங்களுடைய எம்எல்ஏ மிரட்டப்பட்டதை அவருக்கு புகார் அளித்து ஆதாரத்தோடு காவல்துறை கைது செய்யப்பட்டது சொல்கிறோம். இன்றும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படியாவது 40 கோடி 50 கோடி கொடுத்து குறுக்கோளில் உள்ள வரலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட முழு ஆதரவு இருக்குது. அதன் அடிப்படையில் எடப்பாடியும் இதற்கு பின்னால் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.